அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பிப்ரவரி 5 ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. இடைத்தேர்தல் அப்படின்னாவே அங்க பணமழைகள் பொழியுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பா இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளுங்கட்சி உள்ள வேட்பாளர் தான் வெற்றி படைவாங்க அப்படின்ட்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. இந்த கடந்த முறை கூட ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் வந்தப்போ கூட ஈவிகேஎஸ் இளங்கோவன் வேட்பாளராக இருந்தாரு. அவர் ஆதரிச்சு தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்கட்சி உள்ள அனைத்து அமைச்சர்களும் அவருக்கு ஓட்டு கேட்கறதுக்காக, ஓட்டு வாக்கு சேகரிக்கிறதுக்காக எல்லாமே களத்துல நின்னாங்க. மக்களை ஒவ்வொரு பகுதியா பட்டி பட்டியா உள்ள மக்களை அடைச்சு அவர்களுக்கு காசு கொடுத்து அவர்களுக்கு உணவு அளித்து அவர்களை வெளியே போக விடாம மக்களை மற்ற கட்சியினர் அந்த மக்களை சந்திக்க விடாம தொடர்ச்சியா அவங்க அடைச்சி அந்த வாக்கு சேகரிச்சு வெற்றி அடைஞ்சாங்க. அந்த தொகுதியில திருப்பி இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அந்த இடைத்தேர்தல்ல மற்ற கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படியும் ஆளுங்கட்சிகள் பணத்தை செலவு பண்ணி காசு கொடுத்து ஓட்டை வாங்கி அவங்க நேர்மையான முறையில ஜெயிக்க மாட்டாங்க. அந்த காசை கொடுத்து மக்களை ஏமாற்றி எப்படியும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால நாங்க நிக்க போறது இல்லை அப்படின்ட்டு மற்ற கட்சிகள்லாம் விலகி போன அதே இடத்துல நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அந்த துணிவோடு தைரியத்தோட தமிழன்கிற ஒரு வீரத்தோட அந்த இடைத்தேர்தல நாங்களும் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேட்பாளரை சீதாலட்சுமி அவர்களை அறிமுகம் செஞ்சிருந்தாரு. அதே இடத்துல திமுக நாங்க ஆளுங்கட்சியில உள்ளவங்க, நாங்க கண்டிப்பா இந்த இதுல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுமார் அவர்களை வேட்பாளரை அறிவிச்சு அந்த வேட்பாளர் வாக்கு சேகரிக்க நடந்து கொண்டு இருக்குது. நம்ம வடிவேல் நடிச்ச தென்னாலிராமங்கிற படத்துல மன்னருக்கு முன்னாடி போட்டிகள் வைப்பாங்க. அப்போ ஒரு அமைச்சர் என்ன கேட்பாங்க அப்படின்ட்டா, எனக்கு பல மொழிகள் தெரியும், என்னோட தாய்மொழி எதுன்னு நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வடிவேல்ட்ட அவரு கேட்பாரு. அப்ப இவர் பல மொழிகளை சொல்லுவாரு. எனக்கு தெலுங்கு, கன்னடம், தமிழ் அப்படின்ட்டு இவரு சொல்லுவாரு. அப்போ வடிவேல் திருப்பி அதுக்கு பதில் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாருன்னா, இவரோட தாய்மொழி தெலுங்குன்னு சொல்லுவாரு. அந்த தெலுங்குங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு மன்னர் கேட்கையில அவரு முதல்ல அழுத்தி சொன்னது எனக்கு தெலுங்கு அப்படின்னு அழுத்தி சொன்னாரு. அவர் தாய்மொழியை பற்று இருக்கனால அந்த தாய்மொழியை விட்டு கொடுக்காம முதன்மையாக அவர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம திமுகவோட சந்திரகுமார் இருக்காருல்ல, இன்னைக்கு செய்தியாளர்ல சந்திப்புல எனக்கு இந்தியும் தமிழும் தான் எங்கள் உயிர் அப்படின்ட்டு வெளிப்படையா ஒப்புக்கொண்டாரு, வெளிப்படையா மாட்டிக்கிட்டாரு. திமுகவினுடைய இருமொழி கொள்கை என்றைக்கும் இருக்கும். இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர், இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர். அதற்கு அடுத்து தவறாக சொல்லிவிட்டேன். இந்தியும் தமிழும் ஆங்கிலமும் தான் எங்களுடைய உயிர். இந்தி திமுகவுக்கு எப்பயுமே இருமொழி கொள்கை தான். அந்த இருமொழி கொள்கையில இந்தியும் தமிழும் எங்கள் உயிர் என்று செய்தியாளர் சந்திப்புல திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர் பேசியிருக்காரு. அந்த பேசுறது மட்டும் இல்லாம அந்த பகுதியில அவர் இந்தியில துண்டறிக்கை வடிவமைப்பு செஞ்சு அவர் ஓட்டு கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற சர்ச்சை ஓடிட்டு இருந்தது. அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அந்த திருநகர் அப்படிங்கிற அந்த நகர்ல அந்த வட இந்தியர்கள் அந்த வாழ்றாங்க. அவங்களுக்கு நாங்க தமிழ்ல போயிட்டு நாங்க வாக்கு சேகரிச்சோம். அந்த வாக்கு சேகரிப்புல நாங்க பேசுற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல அப்படின்ட்டு அவங்க இந்தியில வடிவமைப்பு பண்ணி அந்த பகுதியில உள்ள ஒரு நபர் அந்த வேலையை செஞ்சாரு. அந்த லக்கி கோத்தகிரிங்கிறவரு அந்த சமூக மக்களுக்கு நாங்க புரியும்படியில அதை விலக்கி சொல்றதுக்காக அவர் அந்த செயலை செஞ்சிருக்காரு. எங்களோட திமுகவுக்கு அவர் வாக்கு சேகரிச்சிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தி தெரியாது போடாங்குவாங்க. ஆனா இந்தி மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க இந்தியில வாடாங்குவாங்க. இவங்க வெளிப்படையா மாட்டிக்கிட்டாங்க. இவ்வளவு நாள் இந்தியை எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க. ஆனா இவங்க தான் இந்தியை வளர்க்கறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க. திமுகவில் இளைஞரணியில் இருந்து கொண்டிருக்கிறார், கட்சியினுடைய உறுப்பினர். அவர் எங்களை அழைத்து சென்று வட இந்தியாவை சார்ந்த அந்த வியாபாரிகளிடத்திலே என்னை அழைத்து சென்று வாக்குகள் சேகரிப்பதற்காக என்னை அழைத்து சென்று என்னிடத்தில் வாக்குகள்லாம் கேட்க சொன்னாரு. நாங்கள் எல்லாம் பேசிட்டு வந்தோம்.
பொதுவா இடைத்தேர்தல் அப்படின்னாவே அந்த தொகுதி மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா திருப்பியும் வந்து நமக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, நமக்கு இலவசத்தை அள்ளி கொடுப்பாங்க, போட்டி போட்டுட்டு கொடுப்பாங்க. ஏலம் எடுக்கிற மாதிரி 10னா 15, 15னா 20 அப்படிங்கிற மாதிரி இந்த கட்சி 200, அந்த கட்சி 500 அப்படின்னு மாறி மாறி வந்து பணமழையில வந்து அங்க வந்து பொழியும். அந்த பணமழையில வந்து மக்கள்லாம் நினைஞ்சு இலவசத்துல வந்து அவங்களாம் மூழ்கி போயிருவாங்க. அப்படிதான் இடைத்தேர்தல்லாம் அப்படின்னா நடக்கும். கடந்த முறையும் அப்படிதான் நடந்திருக்கு, இப்பயும் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல வந்து மக்கள்லாம் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழல்ல எந்த பிக்காளி பைய கண்ணு பட்டுச்சோ தெரியல, ஒண்ணுமே இல்லைங்க. ஒருத்த கூட ஓட்டு கேட்க போறது இல்ல. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த திமுக வேட்பாளரும் சரி, இந்த திமுக உள்ள ஆட்களும் சரி, இதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து பட்டி பட்டியா அடைத்து மக்களை அடைத்து வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து எல்லாமே கணக்கு எடுத்து அவங்க வந்து ஜெயிச்சாங்க. ஆனா இந்த முறை வந்து அவங்க வந்து போகல. ஏன்னா அந்த இருட்டுல திருட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரி எல்லா லிஸ்டும் வச்சிருக்காங்க. கடைசி ஒரு 4 நாட்கள்ல நம்ம காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஓட்டுக்கு 300 ரூபாய் கொடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் ஒரு நிமிடம் வந்து சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. இதற்கு முன்பாக வெற்றியடைந்த திருமகன் அவர்களும் EVKS இளங்கோவன் அவர்களும் இந்த ஈரோடு மண்ணிற்கு செய்த சாதனைகள் என்ன, இந்த ஈரோடு மக்களுக்கு வளர்ச்சிக்கு செய்த நலத்திட்டங்கள் என்னங்கிறத சிந்திச்சு பார்த்து வாக்கு செலுத்துங்க. இவர்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, வாக்குக்கு காசு கொடுத்தோம்னா நமக்கு வாக்கு செலுத்திடுவாங்க, காசு கொடுத்து நம்ம ஓட்டை வாங்கிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம முறியடிக்கணும். காசை கொடுத்தாலும் வாக்கை வாங்க முடியாது. மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்தால்தான், மக்களுக்கு உதவிகள் செய்தால்தான், சரிவர இந்த அரசு மக்களுக்கு உதவிகள் செய்தால்தான் மக்களிடம் வாக்கு பெற முடியும் என்கிற சூழலை நம்ம உருவாக்க வேண்டும். காசை வாங்கி கொண்டு வேறொருவருக்கு வாக்கு செலுத்துங்க. அப்பதான் காசு கொடுத்தாலும் இங்க ஈரோட்டிலோ தமிழ்நாட்டு அரசியல் களத்திலோ காசு கொடுத்தாலும் வாக்கை பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த ஈரோட்டிலிருந்து தொடங்க வேண்டும் என்று என்னோட கோரிக்கையா நான் அதை வைக்கிறேன். இந்த ஈரோட்டு மண்ணில வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக உண்மையும் நேர்மையுமாக எளிய ஒரு மக்கள் வந்து அக்கா சீதாலட்சுமி வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 2வது வரிசையில வந்து ஒளி வாங்கி என்ற மைக் சின்னத்துல வந்து வாக்கு செலுத்தி இந்த ஒரு தடவை வந்து வெல்ல வைங்க. ஏன்னா 4 ஆண்டுகளா வந்து அவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தி ஒரு நலத்திட்டமோ நம்ம அந்த ஒரு முன்னேற்றமோ அந்த ஈரோட்ல வந்து நடைபெறல.